அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பேரன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மனித வாழ்வின் நோக்கம் வாழ்ந்துவிட்டு செல்வது அல்ல, மரணிப்பதற்காக வாழ்கிறோம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மரணம் வாழ்வின் ஆரம்பம், கபர்தான் எமது முதலிடம் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்ற திருமறை வசனத்தை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் மரணத்தை படைத்தான், பின்னர் வாழ்க்கையை படைத்தான். மரணம்தான் முதல். எனவே வாழ்வு என்பது சோதனை கூடம் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, மரணம்தான் ஆரம்பம் என்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் மரணத்துக்காக வாழ்கிறோம், மரணத்தை நினைத்து வாழ்கிறோம், மரணத்துக்கு பின்னால் எப்படி வாழ்க்கை அமையப் போகிறது என்று உழைக்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் கையிசு, அல் கையிசு என்றால் புத்திசாலி என்பது பொருள். அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் என்று சொன்னார்கள். புத்திசாலி யார் என்று கேட்டால், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி தன்னுடைய மனதில் எழுகின்ற இச்சைகளை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டு சுயவிசாரணை செய்து கொண்டு மரணத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறதே, அதற்காக தயார்படுத்துவன் தான் புத்திசாலி என்று சொன்னார்கள். அதே தொடரில் சொன்னார்கள், வல் ஆஜிசு, யார் அல் ஆஜிசு, இயலாத மனிதன் யார் தெரியுமா? புத்தி கெட்ட மனிதன் யார் தெரியுமா? மன் அத்ப நஃப்ஸஹு ஹவா வ தமன்னா அலல்லாஹி அல் அமானிய என்று சொன்னார்கள். யார் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னுடைய மனோ இச்சைகளிடம் கட்டவிழ்த்து விட்டு அல்லாஹ் எனக்கு சுவனம் தருவான், நன்மை செய்கிறேன் என்று வாழ்கின்றவர்கள் புத்தி கெட்டவர்கள், இயலாதவர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் மர்ஹூம் அல்ஹாஜ் நதீம் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்த்திருக்கிறோம். அவர்கள் பெரும் பட்டதாரியோ கலாநிதியோ அல்ல, ஆனால் கல்விக்கு உதவி செய்து எத்தனையோ கல்விமான்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் இன்னும் நினைவு பெட்டகங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரணிக்கவில்லை, எல்லோரது நினைவுகளிலும் இருக்கிறார்கள். எனவே சில மனிதர்கள் மரணித்தாலும் மரணிக்காதவர்கள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா? கல்விக்காக உதவி செய்தவர்கள். அந்த அடிப்படையிலே எங்களின் கல்வி தந்தை மர்ஹூம் நதீம் அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கின்ற மாணவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே இறுதி பத்திலே அவர்களுக்காகவும் எங்களை விட்டு பிரிந்த எல்லோருக்காகவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பிரார்த்திக்கின்றோம். அல்லாஹு தாலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, இருளக வாழ்வையும் சிறப்பாக்கி வைப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.